நான் குருஜி பேசுகிறேன். நம்ம மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன காரணம்னு சொல்லும்போது, நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்க, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, நம்ம கல்யாணம் பண்ண வந்தவங்க, நம்ம பொறந்த பசங்க, இவங்க இவங்க வந்து நம்ம மேல பாசமா இருக்கிறதும், நம்ம அவங்க மேல பாசமா இருக்கிறதும் இயல்பு. என்னன்னா ரத்த பந்தங்கள். அந்த ரத்த பந்தத்துல வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருக்கலாம். ஆனா, அந்த சக்தியும் கண்ல பார்க்க முடியாது. ஆனா, அந்த சக்தி நம்ம மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்கன்னா, நம்ம வாழ்க்கைய வந்து நல்லா வாழணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம குடும்பத்தோட நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு, ஒரு சக்திகள் வந்து நம்ம மேல அக்கறை கொண்டு, நம்மளுக்கு ஏதேதோ வந்து உணர்த்துறாங்க. "இப்படியெல்லாம் நடந்துக்கோ, உனக்கு வந்து கேடு விளைவிக்காது. இந்த மாரி ஆட்கள் கூட பழகு, நீ நல்லா இருப்ப. இந்த மாரி வேலைகள் இந்த மாரி தொழில் செய்யுங்க, நீங்க நல்லா இருப்பீங்களா? இந்த மாரி வார்த்தைகள் பேசாதீங்க. அதனால உங்களுக்கு வினை வந்து சேரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு சொல்லுது, வலியுறுத்துது. அப்போ அந்த சக்திக்கு நம்ம மேல என்ன அந்த அளவுக்கு அக்கறை? நம்ம கூட பொறந்தவங்களுமே நம்ம மேல அக்கறை இருந்தாலும் பரவால்ல. கண்ணுக்கே தெரியல. அந்த சக்தி ஆணா, பெண்ணா தெரியல. ஆனா அந்த சக்தி நம்மகிட்ட பேசுது. அது நம்ம ஆத்மாவ கூட நம்ம வந்து தொடர்பு கொள்ளி பேசுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே மனசு தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க. மற்றவங்கள பத்தி நல்லதோ, கெட்டதோ, தவறான எண்ணங்களோ சிந்திக்க வேண்டாம். இதுதான் முதல்ல வலியுறுத்துறாங்க. அப்படி சிந்திக்காம, நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன தேவையோ, அது நம்ம வந்து தேடி போலாம். அது வந்து நம்ம வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கும். அது இல்லாத மற்றவங்க பத்தி நீங்க சிந்திச்சாலோ, அவங்க நன்மை பத்தி நீங்க யோசிச்சாலோ, நெறைய துன்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நீங்க நினைக்கலாம், எப்படிங்க நம்ம வந்து இந்த சமுதாயத்துல மற்றவங்க சிந்திக்காம நம்ம வாழ முடியும்? ஏன்னா இது வந்து கூட்டு சமுதாயம் இல்லையா? இது ஒருத்தர் பார்த்து ஒருத்தருக்கு சிந்திக்கணும், உதவி பண்ணணும். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த உதவி எங்க இருக்கணும்னு சொன்னா, உங்களோட முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கணும். முடியாத விஷயம்லாம் இருக்கக்கூடாது. அதால என்ன ஆகும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது, கெட்டதும் பறி போயிடும். இது உண்மை இது. இது ஒரு சக்தி, மேலே இருக்கிற ஒரு சக்தி நம்மளுக்கு உணர்த்துது அந்த மாரி. இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு மனிதன் வந்து ஒரு தெய்வத்த வழிபடுறதுனாலோ, இல்ல தியானம் பண்றதுனாலோ, இல்ல யோக முறை பண்றதுனாலோ, அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது. அவங்க எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் நல்ல வாழ்க்கை அமையும். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த தெய்வத்த உணர்த்துது நம்மளுக்கு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும், மக்களுக்கு சொல்ல வரேன்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு மனிதனும் தியானம் பண்ணணும். தன்னை மறந்து தனக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நம்ம பத்தி சிந்திக்கிறாங்க. நம்ம நன்மைக்காகவே அவங்க வந்து நம்மளுக்கு பணிபுரியிறாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்க புறத்துல இருந்தீங்கன்னா, அகத்துல நடக்கிற விஷயம் தெரியாது. அப்போ தன்னை மறந்து தியானம் பண்ணும்போது தான், அந்த அகத்துக்குள்ள நடக்கிற விஷயம் தெரியும். அப்போ அகத்துக்குள்ள நீங்க போகும்போது, நம்மகிட்ட ஏதோ ஒரு சக்தி தொடர்பு கொண்டு பேசும்போது, அந்த சக்தி சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, மனிதன் வாழ்க்கைக்கும், அவங்க சொல்ற வாழ்க்கைக்கும் எவ்வளவோ டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம புரியிறதெல்லாம் வந்து அது தவறு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடாது. நீ நினைக்கிறதெல்லாம் தவறு. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு போ. எடுத்த உடனே செஞ்சிடாத எந்த எந்த விஷயத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து யோக முறையில தியானம் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கண்ணு மூடி தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணங்கள் ஏன் கண்ணு மூடி தியானம் பண்ணணும்னு சொல்லும்போது,
உள்ளுக்குள்ள நடக்கிற சத்தங்கள் அடங்கணும். வெளிப்புறல அடக்கிற சத்தங்கள் அடங்கணும். தன் நிலை மறந்து மற்ற நிலைக்கு அது மாறக்கூடிய சக்தி கண்ணு மூடுனதே உண்டு. அங்க தான் புருவ மத்தி உங்களுக்கு வேலை செய்யுது. அந்த புருவ மத்தி உங்களுக்கு வந்து உணர, அந்த அழுத்தத்த நீங்க உணர, மற்ற பரிமாணத்த வேற உலகத்துல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அவ்வளோ அற்புதமான சக்தி மனிதன் உடல்ல இருக்கு. நெறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. உலகத்த பத்தி புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் மக்கள் வந்து இப்போ உலகம் முழுவதும் ஒரு போராட்டமான வாழ்க்கைய வாழ்றாங்க. மரண பயத்துல வாழ்றாங்க. எத்தனையோ பேர் நம்ம எதிர்க்க வந்து இந்த போர்ல இறக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, தானுன்ற ஒரு அகங்காரம். என் பேச்ச தான் நீ கேட்கணுன்ற ஒரு அகங்காரத்துல தான் இந்த மாரி தவறுகள் நடக்குது. உண்மை உணர்ந்து நம்மளும் ஒரு ஆன்மாதன் செயல்பட்டாங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்காது. அதனால எல்லாருமே தியானம் பண்ணணும் கண்டிப்பாக. தியானம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் உங்க ஆத்மா தொடர்பு கொண்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.